பிள்ளைக்கு படிப்பிக்கிறதுக்கு இந்த நர்சரி இப்படியான நர்சரிஸ் எல்லாம் இருக்கு. அதை மீறி இந்த பேரண்டிங் பிள்ளை வளர்க்கிறது என்பது பற்றி பல முக்கியமான விஷயங்களை நாம் சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு காலகட்டம் இருந்தது, நாங்கள் படிக்கிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எல்லாம் இருந்த மாணவர்களுக்கான களம் அவகாசம் அப்படியே டோட்டலாக மாறிய ஒரு சூழலில் இப்போ நாம் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷினுடைய இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறீங்க. உலகத்தில் மிக முக்கியமான கல்வி எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் எப்போதும் சொல்கிறேன், இந்த ஃபின்லாண்டினுடைய எடுகேஷனை சொல்லுவேன், ஃபினிஷ் எடுகேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபின்லாண்டினுடைய எடுகேஷன் சிஸ்டம் என்னன்னு சொன்னால், இப்படியான நர்சரி இல்லைங்கிறதா நாங்கள் எடுகேஷன் சிஸ்டம். 6-7 வயசு வரைக்கும் அங்கே ஒன்றுமே கிடையாது. பிள்ளைய அந்த பாட்டில் விடுங்க, மண்ணில் விளையாடட்டும், ஓடட்டும், பாயட்டும், விழட்டும், எழும்பட்டும் அப்படின்னு விட்டுருவாரு. நாங்கள் ஒரு நர்சரி சிஸ்டம் வச்சுட்டு இருக்கிறோம். இது முரணா இருக்கு என்று நமக்கு தோணலாம். அந்த நர்சரிகள் இல்லாத பின்லாண்டினுடைய எடுகேஷன் உச்சத்தில் இருப்பது போல நர்சரி சிஸ்டம் உள்ள இடங்களிலும் கல்வி உயர்வாக இருக்கிறது என்றால் அதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், இத்தகைய நர்சரிகள் பிள்ளைகளுக்கான ஒரு கல்வி சூழலை, கல்வியை சந்தோஷமாக ஏற்கிற ஒரு சூழலை கொடுக்கணும். அவ்வளோதான் முக்கியம். இப்போ எங்கட ஜெஸ்மி மூசா இதனுடைய ஸ்தாபகர் அவர் சொன்ன ஒரு விஷயம், எங்களோட எஜுகேஷனல் சிஸ்டம் இப்போ மாறப்போகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களோட பிள்ளைகள் இன்னொரு 4-5 வருடத்தில் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தயார்படுத்துவீங்களான்னு கேட்டால் நீங்கள் சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏடா 4-5 வயசுல என் பிள்ளை எப்படி நான் சம்பாதிக்கிறேன்? அதான் குழந்தை பிள்ளை. அப்படி கிடையாது. இன்று இருக்கிற காலம் குழந்தைகள் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய காலம் இது. எப்படி எடுத்துக்கொள்றீங்களோ தெரியல. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் லிஸ்ட்டில் பார்த்தா சின்ன பிள்ளைகள், யூடியூப் சேனல் நடத்துகிற சின்ன குழந்தைகள்ல இருந்து யூடியூப் சேனல் நடத்துகிற வயசான பாட்டிகள் தான் இன்றைக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. என்ன தலை ஆட்டுப்படுது. நிறைய பேர் இருக்கு போல விளங்குது. குக்கரி சேனல்கள் தொடங்கி வச்சிருக்கிறீங்க போல விளங்குது. ஆக இன்று நாம் எதை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிப்பதற்கான எல்லைகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு, முந்தையெல்லாம் என்னவாக ஆக போகிறேன், என்ன டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் என்று நாங்கள் கிளிப்புள்ளமாய் சொல்லி சொல்லி கொடுத்து பழகிட்டோம். இன்று உங்களுக்கு தேவையாக இருக்கிற விஷயம் என்னவென்றால், இன்றைய நவீன காலத்தில் என்னென்ன துறைகள் இருக்குங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்றதா மிக முக்கியமான தேவை. நாங்கள் அப்படியே பாடமாகிட்டு வந்த மாதிரி டாக்டர், இன்ஜினியர், டீச்சர் என்றெல்லாம் போக முடியாது. இனிமேல் என்னென்ன துறைகள் இருக்கு, எங்கெல்லாம் இந்த பிள்ளையை கொண்டு போய் நாம் சேர்க்கலாம், எப்படி அவனுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றிய ஒரு புரிதல் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமாக தேவைப்படுது. இந்த நர்சரி கல்வியை பற்றி நான் சொன்ன ஒரு விஷயம், ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி இருக்கிற குழந்தைகளை கொண்டு போய் ஒப்படைக்கிறோம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒரு நூல் நல்லது செய்யும், ஒரு நூல் கெட்டது செய்யும். அதே போலதான் நானும் சொல்றேன், நர்சரி உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும், நேசரி உங்களுடைய பிள்ளைகளை அழிக்கும். எப்படி அழிக்கும்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொண்டு செல்கிற நர்சரியினுடைய ஆசிரியருக்கு அவர் 5ஆம் ஆண்டை தாண்டாத ஒருவராக இருந்தால், அவருக்கு பிழைப்பு நடத்துவதற்கு வேறு வழி இல்லை என்பதற்காக ஒரு நேசரி செய்பவராக இருந்தால், உங்களோட பிள்ளையை கொண்டு விட்டீங்கன்னா நீங்க அகப்பட்டீர்கள். நேசரி தான் என்னுடைய சம்பாத்தியம். நானே 9ஆம் ஆண்டு பாஸ் பண்ணல, அந்த நேசரியை நடத்தி பிழைக்கிறேன் என்று பிழைப்புக்காக நேசரி நடத்துவரிடம் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சென்று நீங்கள் விட்டீர்களாக இருந்தால், அது ABBLE ஆப்பிள் என்று சொல்லுமா இல்லையா? சொல்லும். ஆக இந்த குழந்தை பருவத்தில் நாம் ஊட்டுகிற ஒவ்வொரு விஷயம் பசுமரத்தாணி போல ஏறக்கூடிய விஷயங்களில் நாம் மிக அவதானமாக இருக்கணும். நாங்கள் +1 +2 அல்லது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புக்கெல்லாம் போகிறதுக்கு இடையில் இந்த பிள்ளைகள் அறிவை பெற்றுக்கொள்ளும். முன்பெல்லாம் போல அறிவை தேடுவதற்கெல்லாம் நாங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. இன்று அறிவை தேடுவதற்கான 1000 வாசல் திறந்துக்கு. நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, நம்மளை விட நம்ம பிள்ளைகள் வேகமாக ஃபோனை ஆப்ரேட் பண்ணுதா இல்லையா? இந்த சின்ன வயசில் இவ்வளவு ஃபோனை ஆப்ரேட் பண்ணான்னு எப்படித்தான் கற்றுக்கிட்டானோ, யார் தான் சொல்லிக் கொடுத்தோம்? நாம் கேட்குறோம். சுயம்பாக அறிவு வளர்ந்திருக்கிற ஒரு சமூகத்துக்குள்ளே நாம் வாழ்கிறோம். இங்கே மிக முக்கியம், இந்த நர்சரிகளுக்கு நாங்கள் விடுகிற போது, இந்த நர்சரி, இந்த மொண்டசரி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள் எவ்வளவு தூரம் கெப்பாசிட்டியானவர்கள், ஐக்யூ லெவலை பார்க்க வேண்டும். அதிலையும் தாண்டி எமோஷனல் இன்டெலிஜென்ட் உள்ளவர்களாங்கிறத பார்க்கணும். அதாவது பிள்ளைகளுடைய மனநிலைக்கு ஏற்ற விதத்தில் கற்றுக் கொடுக்குகிற அந்த நுட்பம் தெரிந்தவர்களா என்கிறதெல்லாம் பார்க்கணும். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கருத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷினுடைய வெற்றிக்கான அடிப்படையான ஒரு காரணமாக நான் இங்கே பார்த்த ஒரு விஷயம்,
முதலாவது விஷயம், ஜெஸ்மி எம் மூசா என்பவர் அதற்கு பின்னால் இருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜெஸ்மி எம் மூசா என்பவர் யார்? இதே மருதமுனை மண்ணிலே நான் உயர்தரம் படிக்க வந்தபோது நான் பயோஸ்ட்ரீம் ஆர்ட் ஸ்ட்ரீமில் இருந்த மாணவிகள் என்னுடைய வகுப்பு தோழர்கள் தோழிகளுக்கு ஆசிரியராக பணியாற்றியவர். இன்று ஒரு ஆசிரியர் வழிகாட்டியாக இந்த கல்முனை பிராந்தியத்தில் இருக்கிற ஒருவர். ஆக இன்று இருக்கின்ற கல்வி முறை பற்றி அவருக்கு தெரியும். இந்த கல்வி முறைமையில் வரக்கூடிய மாற்றங்கள் பற்றி தெரியும். வரக்கூடிய ஆண்டில் என்னென்ன வகையான கல்வி உத்திகளை புதிதாக கொடுக்க வேண்டும் என்பது பற்றி தெரியும். எனவே அவர் கட்டாயமாக இந்த பிள்ளைகளுக்கு எதை சரியாக இந்த இளம் பராயத்தில் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருப்பார். அப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷினுடைய பிளஸ் பாயிண்ட் என்னென்றால், கல்வி சூழலுக்குள் இருக்கிற ஒரு கல்வியியலாளர். இப்போ ஜெஸ்மி எம் மூசாண்டா ஒரு ஆசிரியர் அல்ல, அவர் ஒரு கல்வியியலாளர். ஒரு கல்வியியலாளருடைய பின்னணியோடு ஒரு நர்சரி இயங்குகிற போது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷில் உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பது என்னுடைய சாட்சி. ரெண்டாவது என்ன, இப்போ யாராவது சொல்லிட்டாங்களா கை தட்டிடாதீங்க, கொஞ்சம் கிளப் பண்ணுங்களேன் சந்தோஷப்படுறதுக்குண்ணா. இதே பிள்ளைகள் பார்வையாளர்களாக இருந்தால் கை தட்டிருக்கும், இந்த வான் கிழிந்து போயிருக்கு. நமக்கு கொஞ்சம் கூச்சம், என்ன தட்டணுமா வேண்டாம. ஆக இங்கே முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷினுடைய பலமாக நான் அவரை பார்க்கிறேன். அதே மாதிரி அவருடைய மனைவி சுமையா டீச்சர், அவரும் ஒரு படித்தவர், அரசு தொழில் புரிகிற ஒருவர். எனவே கல்வி புலம் சார்ந்த திறமை உள்ளவர் என்கின்ற அடிப்படையில் இன்று இருக்கின்ற நவீன உலகிற்கேற்ற விதத்தில் இந்த ஹவுஸ் ஆஃப் இங்கிலீஷை அவர்கள் நடாத்தி செல்வார்கள் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. இன்றைக்கு நான் பார்த்த மிக அற்புதமான ஒரு விஷயம், எனக்கு இப்போ தான் 15 வயசாகுது, என்ன ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, எனக்கு ஒரு 42 வயசாகுது. நான் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருக்கிறேன். நானும் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீதும் பேசுகிற போது அவர் என்னிடம் ஒரு விஷயம் சொல்வார். நாங்கள்லாம் காற்றிலே கலை படைப்பவர்கள், நாங்கள் பேசுகிற விஷயங்கள் காத்தோட காத்தா போயிடும். ரேடியோவில் எவ்வளோத்த பேசியிருக்கிறோம், பேசிய ஒன்றுமே இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவில்லை. நீங்களும் டிவியில் நிறைய பேசியிருக்கிறீங்க, நீங்கள் பேசிய எதுவுமே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படவில்லை. நூல் ஒன்றை உருவாக்குறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஒரு நூலை படைக்க வேண்டும் என்று அவர் சொல்வார். அவர் வானலையில் ஒரு வழிப்போக்கன் என்று அவர் ஒரு என்ன கத்தியால கத்தரிக்காயும் பட்டலாம், கழுத்தையும் பட்டலாம். இன்றைக்கு இருக்கிற நவீன உலகம், இந்த டிஜிட்டல் உலகம், சில பேர் சொல்லுவாங்க அன்றைய காலத்தில் நாங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தோம், இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய தந்தையருக்கு அவங்களுக்கு முந்தின அவங்களோட தாயும் இதை தான் சொன்னாங்க, நம்மட பாட்டிக்கு அவங்களோட தாயும் எங்களோட காலத்தில் நாங்கள் ஒழுக்கம், அப்படி எல்லாம் இல்லை. அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கு, திறமைசாலிகளாக இருக்கு, ஒழுக்க சீடர்களாக இருக்கு, அதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளையை வளர்க்கணும். பிள்ளைக்கு மொபைல் கொடுக்காதீங்க, பிள்ளைக்கு வந்து லேப்டாப்பை காட்டாதீங்கன்றெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிழையான ஒரு விஷயம். இன்றைய நவீன உலகோடு அவன் போட்டி போட வேண்டும் என்றால் இந்த மொபைலில் இந்த லேப்டாப்பில் அவன் ஒரு பெரிய ஒரு என்ன பலவானாக அந்த பிள்ளை மாறணும். அதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்றால் அதை சரியாக பயன்படுத்துவது பற்றிய ஒரு போதனையை நீங்கள் செய்யுங்கள், அது மிகப்பெரிய ஒரு பிரயோசனத்தை தரும். எனவே உங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்தில் மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைய வேண்டும். இன்று இருக்கின்ற மிக முக்கியமான கடமை பெற்றோர்களுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான். அது என்ன, பெர்ஃபெக்ஷனிஸ்டாக நாம் யாரையும் உருவாக்க தேவையில்லை, எக்ஷன் உள்ள பிள்ளைகளாக உருவாக்குங்கள். பெர்ஃபெக்ஷனிசம் என்பது இன்றைய சூழல் அவர்களுக்கு கற்றுத்தரும். எனவே இந்த நிகழ்வில் செய்தவர்கள், நன்றாக செய்தவர்கள், சுமாராக செய்தவர்கள், சூப்பராக செய்தவர்கள், அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. இந்த இடத்திற்கு வந்து நின்றது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களும் மிகச்சிறந்த இடத்தை அடைவதற்காக இறைவனிடம் பிரார்த்தித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.